ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான வெஜ் பேன் கேக் செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பேன் கேக் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ண 5 பல் பூண்டு சேர்த்து கூடவே பொடியா கட் பண்ண 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமா வதங்க 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியாக கட் பண்ண கோஸ் கொஞ்சம் சேர்த்து துருவி வச்ச 3 கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் வறுத்து சேர்க்க பொடியை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்து கூடவே 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பேட்டரை கெட்டியான பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஒரு கரண்டி அளவு எடுத்து சின்ன சின்ன மினி பேன் கேக்கா சேர்த்துக்கலாம். நம்ம பேன் கேக்கை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா பேன் கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான வெஜ் பேன் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்ல 1 கப் கோதுமை வச்சு இந்த மாதிரி பேன் கேக்கை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வெஜிடபிள் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்க பேன் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.